ஹைப்பர்சோனிக் மிசைல். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா இப்போ பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஓர்சனிக் மிசைல் தான் எல்லாராலையுமே பேசப்பட்டு வருது. இந்த ஓர்சனிக் மிசைல் ஏற்படுத்தின இம்பேக்டை இன்னும் யாராலையுமே மறக்க முடியலன்னு சொல்லலாம். அதனுடைய வீடியோ வெளியாகி ரொம்ப பெரிய அளவில் வைரல். உக்ரைன் பக்கமாக இந்த ஓர்சனிக் மிசைல் அப்படியே வானத்திலேருந்து கீழே வரும்போது அதனால் ஏற்பட்ட அந்த ஷாக் வேவ் காரணமாக வந்த அந்த ஒரு பெரிய ஃப்ளாஷ், இது எல்லாமே இது ஒரு அணு ஆயுதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் சொன்னாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவே அறிவிக்கிறார்கள், அது அணு ஆயுதம் கிடையாது, நாங்கள் கண்டுபிடித்திருக்கும் புது ரக ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பெயரும் போடுறாங்க ஓர்சனிக் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஓர்சனிக் தான் இப்போ பல இடங்களிலும் பேசு பொருளாக மாறி இருக்கு. 2025 ஓர்சனிக்கை நாங்கள் பெலரஸில் நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை உக்ரைனுக்கு எதிராக மீண்டும் ஒரு ஓர்சனிக்கை ரஷ்யா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. காரணம் இருக்கு. ஒரே தினத்தில் 6 ATACMS லாங் ரேஞ்ச் மிசைலை உக்ரைன் அவங்களுடைய ரஷ்யாவினுடைய ராஸ்டோவ் ஏர்பேஸுக்கு எதிராக ஏவி இருக்கிறார்கள். இது ரஷ்யாவை கோபப்படுத்தி இருக்கலாம். லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்தக்கூடாது, அதுவும் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைனுக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்த பின்பும் உக்ரைனுடைய இந்த தாக்குதல் காரணமாக மீண்டும் ரஷ்யா ஒரு ஆர்சனிக் மிசைலை உக்ரைனுக்கு எதிராக ஏவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி உக்ரைனுக்கு எதிராக இந்த ஓர்சனிக் மிசைலை ரஷ்யா ஏவும் போது அதனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும், இல்லை அதில் சில விஷயங்களை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்களே, எல்லாத்தையுமே சரி செஞ்சுருப்பாங்களா? டிபி டியூப்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.